பூர்வமானவைகளை நினை. பல தலைமுறைகளின் ஆண்டுகளை சிந்தித்துப் பார். உன் தந்தையை கேள், அவர் உனக்கு சொல்லுவார். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு தெரிவிப்பார்கள். இந்த வசனம் ஒரு எளிய ஆலோசனை போல தோன்றினாலும் வாழ்க்கைக்கான ஆழமான திசை காட்டி. தேவன் மக்களுக்கு சொல்வது இதுதான். முன்னைய அனுபவங்களை மறந்தால் எதிர்காலத்தை தவறாக நடத்துவோம். முதலாவது, பழைய நாட்களை நினை. இது வெறும் வரலாறு அல்ல, தேவன் செய்த கிரியைகளின் நினைவாகும். எகிப்திலிருந்து விடுவித்து வனாந்தரத்தில் காத்தது, குறைபாடுகளிலும் கருணை காட்டியது, இவை அனைத்தும் நினைவு கூறப்பட வேண்டிய பாடங்கள். தேவன் நேற்றும் விசுவாசமுள்ளவர் என்றால் இன்றும் நாளையும் அவர் அதே தேவன். இரண்டாவதாக, பல தலைமுறைகளின் ஆண்டுகளை சிந்தி. ஒரு மனிதனின் வாழ்க்கை அனுபவம் குறைவு, ஆனால் தலைமுறைகளின் அனுபவம் ஆழமான ஞானம். கடந்த தலைமுறைகள் எங்கே வெற்றி பெற்றன, எங்கே தோல்வியடைந்தன, அதை சிந்திப்பது நம்மை அதே தவறுகளை தவிர்க்க செய்கிறது. தேவனோடு நடந்த வாழ்க்கை எப்போதும் ஆசீர்வாதத்தை தருகிறது என்பதை வரலாறு சாட்சியாக நிற்கிறது. மூன்றாவதாக, உன் தந்தையையும் மூப்பர்களையும் கேள். இது அதிகாரத்துக்கான அழைப்பு அல்ல, ஞானத்துக்கான அழைப்பு. மூப்பர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள், கண்ணீரால் எழுதப்பட்ட சாட்சிகள். அவர்களை கேட்பது நம்மை உயர்த்தும், அவர்களை புறக்கணிப்பது நம்மை வீழ்த்தும். முடிவாக உபாகமம் 32:7 நமக்கு சொல்லுவது, நினைவு கூறும் மனிதன் வழி தவற மாட்டான், கேட்கும் மனிதன் ஞானமடைவான். தேவனுடைய கடந்த கிரியைகளை நினைத்து தலைமுறைகளின் ஞானத்தை மதித்து நம் வாழ்க்கையை நடத்தினால் எதிர்காலம் நிச்சயமாக ஆசீர்வாதமாகும். தேவன் நேற்று செய்த தேவன் இன்றும் நம்மோடு இருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவன் வருகிற வருடங்களிலும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். எதிர்காலம், வருகிற வருடங்கள் நிச்சயமாக ஆசீர்வாதமாக அமையும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.